இது ரெகுலரா சாப்பிட்டா கேன்சரே வராதாங்க. 50 ரூபாயில ஒரு கேன்சரை கியூர் பண்ண முடியும்னா அது கர்ப்பப்பை கட்டியும் கரைஞ்சிடும். கர்ப்பம் இல்லாதவங்க கர்ப்பப்பை கட்டி குழந்தை பாக்கி எல்லா விதமான கட்டியும் கரைஞ்சிடும். இந்த ஒரு உணவை ரெகுலரா எடுத்துக்கிட்டா கேன்சரே வராதுன்னா அந்த மாதிரி ஏதாவது உணவு இருக்கா? இந்த சப்பாத்தி கிளி தான் சாப்பிடணும். சப்பாத்தி கிளி இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கேன்சர் வந்து இப்போ 2 வருஷத்துல ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா அதை சாப்பிட்டாருன்னா இன்னொரு 3 வருஷம் சேர்த்து இருப்பாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதை சரிப்படுத்தும். கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. டைம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமாமா. அண்ணன் 2 வருஷம் தான் இருப்பாரு, இறந்து போறாரு அப்படின்னா இதை வந்து டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இன்னொரு 4-5 வருஷம் இருக்கணும். ரெகுலரா சாப்பிட்டா கேன்சரே வராதாங்க. 50 ரூபாயில ஒரு கேன்சரை கியூர் பண்ண முடியும்னா அது கர்ப்பப்பை கட்டியும் கரைஞ்சிடும். கர்ப்பம் இல்லாதவங்க கர்ப்பப்பை கட்டி குழந்தை பாக்கி எல்லா விதமான கட்டியும் கரைஞ்சிடும். கட்டி எல்லாம் ரத்த சோகையே நல்லா ஆயிடுச்சுன்னு ஒரு ஐயா சொல்லியிருக்காரு. அவர் பழமாவே வாங்கிட்டு போய் ஜூஸ் குடிச்சிருவாரு. ஆவாரம் பூன்றது ஒரு பொதுவா எல்லா பேரும் சாப்பிடுறது. ஆவாரை பூத்திருக்கிறது சாவோரை காத்திருக்குன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. ஆவாரம் பூ உண்டு சாவோர் உண்டுன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஆவாரம் பூ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாவே காத்திருக்குமா அப்பா. அதனால நான் ஆவாரம் பூ டெய்லி போட்டுருவேன். எப்பயுமே எதுலயாவது கலந்து கொடுத்துருவேன். வடையிலையும் போட்டிருப்பேன், எதுலையும் போட்டிருப்பேன், எல்லாத்துலையும் போட்டிருப்பேன். வடை வந்த உடனே ஒன்று சாப்பிட்டேன். ஆமா, வடையிலையும் போட்டிருப்பேன், சட்னிலையும் சாம்பார்லையும் எப்பயும் போட்டுருவேன். அதனால நம்ம கடைக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா ஆவாரம் பூ சாப்பிடாம இருக்க மாட்டீங்க, சாவே காத்திருக்கும். வந்தீங்கன்னா சாவியே தள்ளி போட்டுடலாம். எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு தொண்டை கண்டங்கத்திரி சாப்பிடணும். தூள் வயாம துப்பி இருந்தா தூதுவளை சாப்பிடணும். முசுமுசுன்னு எடுத்தா முசுமுசுக்கு சாப்பிடணும். தொலைல இருந்து செஞ்சா துளசி சாப்பிடணும். தும்புனா தும்ப சாப்பிடணும். இரும்புனா இம்பரல் சாப்பிடணும். நெஞ்சு செடினா ஆடாதொடை சாப்பிடணும். அது ஒவ்வொரு சளிக்கு அர்த்தம் இருக்கு. எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு கண்டங்கத்திரி 4-5 சளிக்குமே இதுலயே போட்டுருக்கும். இதுலயே இருக்கு. ஆமா, இதுலயே தொண்டை செடி, நெஞ்சு செடி, எல்லா செடிக்கும் எல்லா செடிக்கும் இதுல உள்ளது. இது கருப்பு கவனி அரிசியில கரிசலாங்கண்ணி மட்டும். கரிசலாங்கண்ணி கண்ணு பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை இதை சாப்பிடலாம், சரி ஆயிடும். 2வது கொழுப்பு சத்தையும் குறைக்கும். எனக்கு இப்போ சூப்பு கொடுங்கண்ணே. தொண்டை சளிக்கு அந்த போட்டுருவோம். நம்ம சூப்பு ரசமாய் தான் இருக்கும். குடிச்சிருவோம். சாப்பாட்டுல ஊத்துற ரசமாய் தான் இருக்கும். அது ஒருத்தவங்க கான் மாவு போடுவாங்க கொட்டியா இருக்கிறதுக்கு, அதெல்லாம் போட மாட்டோம். நீ இப்படியே வாங்கிட்டு போய் சாப்பாடுல கூட ஊற்றி சாப்பிடலாம். அவ்வளோ திக்காவும் நல்லாவும் இருக்கும். சாப்பாட்டுலேயே பணிஞ்சு சாப்பிடலாம். அப்பா லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா சாப்பாடு ரசமாய் தான். இதில் உப்பு கம்மியாக தான் இருக்கும். அது பிரச்சனை. ஓகே, நல்லா சூடா ஆற்றி கொடுத்துருக்காப்புல. தொண்டை சளிக்கு, அதாவது கண்டத்தில் சளி இருக்கு அப்படின்னா இதை வாங்கி குடிச்சிங்கன்னா சரியாயிடும். கண்டங்கத்திரி அவனே கட்டில் போட்டுருங்க, கையில் வாங்கக்கூடாது. கோச்சிக்கிறாம கையில் வாங்கினா மூலிகை பலிக்காது. வேற லெவலில் இருக்குங்க. சாப்பிட்டு இது குடல் புண்ணு இருக்குன்னா மிளகு தக்காளி சாப்பிடலாம். மிளகு தக்காளி சாப்பிடலாம். ஆமாம், அந்த இதை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டு பாருங்க, சும்மா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது மிளகு தக்காளி வத்தலும் நல்லெண்ணையும் போடுது. இது உரப்பே வேணும், வாய் புண்ணா இருக்கு, இதாக இருக்குன்னாங்கன்னா இந்த சாப்பாடு கொடுத்துருவோம். மிளகு தக்காளி சாப்பாடு இது சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நல்லெண்ணெய் வேற போட்டுருப்போம். நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெயில செய்யப்பட்ட மிளகு தக்காளி சாப்பாடு, வத்தல் சாப்பாடு, மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு. ஓகே, சரிங்களா? செக்கு நல்லெண்ணெய் செய்யப்பட்ட மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு.